இந்த நாட்டினுடைய ஒரு சராசரி மனுஷங்கிறது தவிர உங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு வேற எந்த தகுதியும் இல்லை. 5 நாளைக்கு முன்னாடி சந்துருங்கிற ஒரு கூலி தொழிலாளி தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் நம்ம நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம். இந்தியாவில் 73% ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இன்னைக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க சார்பா உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி செயல்படுது, அதுல என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லைங்கிறதா அதிகமா இருக்கு. அதுல நம்பர் 1 ஃபேக்கல்டி, அதாவது குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள். கல்வியுடைய தரம் நல்லா இருக்கணும்னா தரமான ஆசிரியர்கள் இருக்கணும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வேலை செய்யற ஆசிரியர்கள் சின்சியரா இருக்காங்களா? 25% டீச்சர் ஸ்கூலுக்கே வரதில்ல. சில ஸ்கூல்ஸ்ல ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்கிறதே இல்லை. இதை தவிர இந்தியாவில் 20% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஆசிரியர்கள் வேலைக்கான இடங்கள் காலியாவே இருக்கு. நம்பர் 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு அமைப்பு சிறப்பா செயல்பட தேவையான கட்டமைப்பு. சரியான கிளாஸ் ரூம் வசதி இல்லாம இந்தியாவில் பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்னும் மரத்தடியில தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை விட கொடுமை என்னன்னா, பீகார், ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல பிளாக் போர்டு கூட இல்லாம செவுத்துல எழுது பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க. பல ஸ்கூல்களில் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் இல்லை, லேப் இல்லை, கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. இருந்தாலும் அது வேலை செய்யறதில்லை. நம்பர் 3 கிளென்லினஸ். நம்ம நாட்டில் பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்களுக்கு நல்ல குடிநீர் வசதி இல்லை, போதிய டாய்லெட் வசதி இல்லை. அப்படி இருந்தாலும் அது கிளீனா இருக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் குழந்தைங்க இருக்கிற இடம் பள்ளிக்கூடம் தான். அது கிளீனா இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளர முடியும்? நம்பர் 4 மோட்டிவேஷன், உற்சாகப்படுத்துதல். உன்னால முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்தினதானே சரியா படிக்காத குழந்தை கூட நல்லா படிக்கணும்னு முயற்சி பண்ணோம். ஆனா அப்படி செய்ய பெரும்பாலான டீச்சர்ஸ்க்கு அக்கறையும் இல்லை, பொறுமையும் இல்லை. நம்ம நாட்டில் ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின்படி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கல்வி இலவசம் தான். ஆனா குவாலிட்டி பெரிய கொஸ்டின் மார்க். இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியாவது தன்னுடைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்களா? இல்ல. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கே தெரியும். இதை விட கொடுமை என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸே அவங்களுடைய பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்க. இப்படி இருந்தா எந்த நம்பிக்கையில நடுத்தர மக்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு மனசு வரும்? அதனாலதான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனா ஃபீஸ் மறுபடியும் கொஸ்டின் மார்க். டொனேஷன், அட்மிஷன் ஃபீஸ், கேம்பஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட், பில்டிங் ஃபண்ட், இப்படி புது புது பேர்ல பேரண்ட்ஸ் கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை கறக்குறாங்க. சம்பாதிக்கிற பணத்துல பாதி ஃபீஸ்க்கு போயிடுச்சுன்னா மீதி பணத்துல அவன் என்ன சாப்பிடுவான், எப்படி குடும்பத்தை நடத்துவான்? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு வசதியும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு மனசும் இல்லாம எத்தனையோ தாய் தகப்பன் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைக்கிறான். இந்த பிரச்சனைக்கு ஆஸ் எ காமன் மேனா நான் சொல்லிக்க விரும்புற தீர்வு, இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸையும் நேஷனலைஸ் ஆக்கணும். அப்படி அரசுடைமையாக்குனா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸும் மூடப்படும். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ் முதலாளிங்க எந்த காரணத்துக்கு கொண்டு பாதிக்கப்படக்கூடாது. அவங்க ஸ்கூலுக்கு செலவு செஞ்ச நியாயமான பணத்தை கவர்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்கூலை விலைக்கு வாங்கணும், இல்ல லீஸ்க்கு எடுத்து நடத்தணும். இது ஒன்றும் தப்பான விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த பக்கம் 10 அடி அந்த பக்கம் 10 அடின்னு கேட்டு அந்த நிலத்தோட சொந்தக்காரங்கிட்ட கவர்மெண்ட் பணம் கொடுத்து வாங்குறது இல்லையா? அது விவசாயம் பண்ற நிலமா இருந்தாலும் கூட அது தப்பு இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸை கவர்மெண்ட் வாங்குறது தப்பே இல்லை. இது ஏதோ நான் புதுசா சொல்றது இல்லை. எத்தனையோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இப்போ இது நடைமுறையில் இருக்கு. பணம் கொடுத்தாதான் படிப்புங்கிற நிலைமை இந்தியாவில் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஆட்டோக்கார பையனா இருந்தாலும் சரி, டாடா பிர்லா பையனா இருந்தாலும் சரி, அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும். அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும். இப்படி எல்லாம் நடந்தா நாடு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம நாட்டோட கல்வி தரம் 100% முழுமையா இருக்கும். சைல்ட் லேபர் அப்படிங்கிற வார்த்தையே இந்தியாவில் இருக்காது. நாளைய இந்தியாவை வழிநடத்துற அரசியல்வாதி ஒரு தலை சிறந்த தலைவனா இருப்பான். ஒரு ஒழுக்கமான சமுதாயம் உருவாகும். உண்மையான நாட்டுப்பற்று ஒவ்வொரு இந்தியனுடைய மனசுலையும் உருவாகும். படிப்புங்கிறது ஒவ்வொரு குழந்தையுடைய பிறப்புரிமை. அதை பறிச்சு அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை. இந்த உலகத்தில் நான் மதிக்கிறது 2 பவர். ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்னு மீடியா. நான் சொன்னது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா தயவு செய்து இதை நாடு பூரா கொண்டு போய் சேருங்க. எனக்காக இல்லை, நம்ம நாட்டுக்காக. ஜெய் ஹிந்த்.
தனியார் பள்ளிகள் அனைத்தும் அரசுடைமையாக்க வேண்டும் என்று அபிமன்யு என்பவரின் கருத்து தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அபிமன்யுவிற்கு ஆதரவாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். எங்களுக்கு மே மாசம் முடிஞ்சு ஜூன் மாசம் ஏன்டா பிறக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 10 ரூபா வட்டிக்கு வாங்கி படிக்க வச்சுட்டு தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் குறிப்பாக இளைஞர்களிடம் அபிமன்யுவின் கருத்துக்கள் பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. பத்திரிகை ஊடகங்களும் அபிமன்யுவின் கருத்துக்களை ஆதரித்துள்ளன. இது மட்டும் நடந்தா இந்தியா 10 வருஷத்துல வல்லரசு ஆயிடும். நிச்சயமா இது மாதிரி நடந்தா என் பையன் பெரிய அதிகாரியா தான் வருவான். அந்த தம்பி சொன்னதெல்லாம் என்னைக்கு இங்க நடக்குதோ அன்னைக்கு தான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. வணக்கம். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இவர் மிஸ்டர் ராம்நாத் கர்நாடகாவில் 15 ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தெரியும். இவர் பேரு கோடீஸ்வர ராவ். ஆந்திராவில் 15 ஸ்கூல்ஸ் இருக்கு. கடப்பால மிகப்பெரிய கிரானைட் ஃபேக்டரி இருக்கு. இவர் பேர் மிஸ்டர் முரளி. சென்னையில் 10 ஸ்கூல்ஸ் இருக்கு, 12 பெட்ரோல் பங்க் இருக்கு. அதோட ஒரு பெரிய கார் ஏஜென்சியும் வச்சிருக்காரு. இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, ஹோம் ஒர்க் வேணும். ஹோம் ஒர்க். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அபிமன்யு. அவன் சொல்றத மட்டும் அரசாங்கம் ஏத்துக்குச்சுன்னு வைங்க, அப்போ உங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 80 கோடி ரூபாய் லாஸ். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். சொல்யூஷன் சொல்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அவனுக்கு மீடியா பவர் மட்டும் இல்லை, மீடியா பவரோட சேர்த்து பப்ளிக் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால அவன் சொன்ன கருத்தை மக்கள் மறந்து போற மாதிரி ஏதாவது செய்யணும். என்ன செய்யணுங்கிறீங்க? அது என்னோட வேலை. வணக்கம். முதன்மை செய்திகள். கல்வி அமைச்சர் ஜனார்தன் உதவியாளர் சுட்டுக்கொலை. பண்ணை வீட்டில் புகுந்து மர்ம நபர்கள் துணிகரம். சற்று முன் வந்த செய்தி. இன்று மாலை சுமார் 6:30 மணியளவில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை ஆகிய இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்து சிதறின. பார்க்கவே பாவமா இருக்கு. 150 பேர் ஒரே நேரத்துல 4-5 இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. எல்லாம் உங்களுக்காக தான். என்ன சொல்றீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னா அது பக்கத்துல ஒரு பெரிய கோட்டை போடணும், அவ்வளவுதான். அபிமன்யுவோட மேட்ரை மீடியாவும் பப்ளிக்கும் சுத்தமா மறக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. அதுக்காக தான் இதெல்லாம். What are you saying, man? அப்போ பாம் பிளாஸ்ட்? பாம் பிளாஸ்ட் நான் தான் பண்ண வச்சேன். நாம தான் பண்ண வச்சோம். இப்ப அபிமன்யு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டான்ல. இன்னையில இருந்து 10-15 நாளைக்கு எல்லா சேனல்ஸ்லயும் இதே நியூஸ், இதே டிஸ்கஷன். ஹாப்பி? ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணி நியூஸை மிஸ் பண்ணாதீங்க. என்ன, அது அபிமன்யு ஸ்பெஷல். முக்கிய செய்தி. 2 தினங்களுக்கு முன் சுட்டுக் கொல்லப்பட்ட திரு விஸ்வநாதன் கொலை வழக்கில் இன்று திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்று கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திரு அபிமன்யு இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக போலீசாருக்கு துப்பு கிடைத்துள்ளது. அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஸ்வநாதன் கொலை வழக்கில் அபிமன்யுவை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை நடந்த இடத்துல நீங்க இருந்ததா சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அமைச்சரோட உதவியாளர் விஸ்வநாதன் ஏதோ கல்வி சம்பந்தமா பேசணும்னு என்ன வர சொல்லியிருந்தாரு. நான் இங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பேசுறேன்னு என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். காவல்துறை தொடர்ந்து விசாரிப்பதாலும் குற்றவாளி வெளியில் இருந்தால் சாட்சிகளை கலைத்து விடலாம் என்ற வாதத்தை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே accused is remanded.